Hi viewers. மங்களகரமான மார்ச்ல மலமளவான ஃபோன்ஸ் எல்லாம் வந்து குவிய போது அது என்னென்ன ஃபோன்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கிறதுக்கு இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியால Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் மார்ச் மாசத்துல வரக்கூடிய அப்கமிங் ஃபோன்ஸ். நீங்க ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மார்ச்ல எக்கச்சக்கமான நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் ஒண்ணு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாசத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் Realme தரப்புல இருந்து Neo 7 அல்லது Realme 17ன்ற மாதிரி ஒரு ஃபோன் வரலாம். அந்த ஃபோன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ப்ளேயை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கூட LTPO AMOLED ஸ்கிரீன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட்ன்ற மாதிரி ரெண்டு கேமரா வரப்போகுது. அந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 60 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது MediaTekோட Dimensity-யோட 9300+ சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120 Hz refresh வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது பேஸ் வேரியண்டா 12GB RAM 256GB என்ற வேரியண்ட் வரப்போகுது. இந்த போன் என்ன பிரைஸ்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா அண்டர் 25,000 கீழே வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து இது ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபோன் தான் Neo 10R. Neo 10R பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக் வரலாம்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது 6.78 இன்ச் கூட AMOLED டிஸ்ப்ளே வரப்போகுது. 144 Hz refresh rate வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கேமராவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின சொன்ன Realme Neo 7ல என்ன இருந்துச்சோ அதே கேமரா தான் வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா, 8 MP dual அல்ட்ரா வைட் கேமரா கொண்ட dual கேமரா செட்டப் வரப்போகுது. 60 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8s Gen 3 சிப்செட். இதுக்கு முன்னாடி எந்த போன்ல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா போக்கோ தரப்புல இருந்து F6ல இருந்த சிப்செட்டை கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது. 12GB RAM விர்ச்சுவல் RAM சொல்லி ஒன்று உருட்டுவாங்க, அதை நீங்க கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 6400 mAh பெரிய பேட்டரி வரப்போகுது. 80 watts ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட் வரப்போகுது. 7.5 hours ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட் வரப்போகுது. இது என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா அண்டர் 30,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த பாத்தீங்கன்னா Nothing Phone 3a இப்போ வரப்போகுது. Nothing Phone 3a பத்தி எக்கச்சக்கமா நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். இதுல குறிப்பா சொல்ல போனா இதுல பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போகுது. அது இல்லாம மூணுமே 50 MP கேமரா வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் வந்து 50 MP டெலஃபோட்டோ வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 MP வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7+ Gen 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 8GB RAM 128GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா வரப்போகுது. பேஸ் வேரியண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா 27,999, அதாவது 28,000 கிட்ட வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவே நத்திங் பிராண்ட்ல இருந்து இன்னொரு போன் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா Nothing Phone 3a Pro. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 3 ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல முந்தின Nothing 3a என்ன சொன்னா அதே கேமரா செட்டப் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் கேமரால 32 MP இருந்துச்சா, இதுல பாத்தீங்கன்னா 50 MP ஃப்ரண்ட் கேமரா செட்டப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ப்ராசஸரா பாத்தீங்கன்னா Snapdragon 7s Gen 3 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதை பத்தி மேற்கொண்டு Geekbench ஸ்கோர் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்க. இது என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கேட்டீங்கன்னா ஒரு 35,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப ஃபிளாக்ஷிப் போன்ஸ்லாம் வரலையா அடுத்த மாசம் கேட்டீங்கன்னா ஃபிளாக்ஷிப்லாம் இப்போ வருஷலாம் நான் சொல்ல போறேன். அது என்ன நோட் பண்ணி வச்சீங்க. ஃபிளாக்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் Xiaomi சீரிஸ்ல 15 வரப்போகுது. Xiaomi 15 பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேக்ல ட்ரிபிள் 50 கேமரா செட்டப் வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ இந்த மாதிரி கேமரா வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 32 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸரை பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite வரப்போகுது. ஆனா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5400 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Android 15 வரப்போகுது. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 55,000 இருந்து 60,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு இதெல்லாம் பார்த்தாது இன்னும் ஃபிளாக்ஷிப் லெவல்ல வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்குதா Xiaomi 15 Ultra இருக்கு. இதே போல இதுலயும் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் வேற லெவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 200 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் வந்து ஒரு 3 கேமரா ஒரு செட்டப் வர மாதிரி இதுல தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்க போது. இதோட பிரைஸ் எவ்வளவு வரலாம்னு கேட்டீங்கன்னா 1,00,000 ரூபாய் கிட்ட பேஸ் மாடல் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite இருக்க போது. அது மட்டும் இல்லாம கேமரா Sony கேமரா வரப்போகுது. லிட்டியா சீரிஸ்ல 900 சீரிஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 16GB RAM 512GB மாதிரி ஒரு வேரியன்ட் வரப்போகுது. அந்த ஒரு வேரியன்ட் 1,00,000 இருந்து 1,10,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதெல்லாம் எனக்கு வேணாம், இன்னும் பிரீமியம் எனக்கு பெரிய பிராண்ட்ல இருந்து வேணும்னு கேட்டீங்கன்னா பெரிய பிராண்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் கூட போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 9a சீரிஸ்ல கூகுள் பிக்சல் 9a வரப்போது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. ஆனா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் 48 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட்ன்ற மாதிரி டூயல் கேமரா செட்டப் வரப்போது, 13 MP ஃப்ரண்ட் கேமரா செட்டப் வரப்போது. இதுல பாத்தீங்கன்னா Tensor G4 சிப்செட் கொடுக்க போறாங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வரப்போது, 45,000 இருந்து ஒரு 50,000 கீழே வரப்போறதுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற போன் எதுன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ T4X 5Gன்ற ஒரு போன் வரப்போது. இது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வர போன். அது மட்டும் இல்லாம இந்த போனை பத்தி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இருந்தாலும் இங்க குயிக்கா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 2 MP அல்ட்ரா வைட் அந்த மாதிரி இல்ல மேக்ரோ ஏதாவது ஒன்று வரலாம். பேக்ல 2 கேமரா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போது. மெமரி கார்டு வேரியன்ட் சப்போர்ட் வரப்போது. அது மட்டும் இல்லாம இது பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது ரொம்ப லோ பட்ஜெட்டான இருக்க போது, அதாவது அண்டர் 50,000 கீழே வரப்போது. அதனால இதுல ப்ராசரா பாத்தீங்கன்னா என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 சிப்செட் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி CM Phone 1ல இருந்துச்சு, நிறைய போன்ஸ்ல இருந்த சிப்செட் தான். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு போன் கேட்டீங்கன்னா எனக்கு சாம்சங்ல இருந்து ஒரு போன் சொல்லுங்க வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். சாம்சங் S25 Edge அப்படின்ற ஒரு போன். இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 200 MP பெரிய கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 12 MP டூயல் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 MP கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட கேட்டீங்கன்னா இதுல வந்து என்ன ப்ராசர் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் போனா வருமானு கேட்டீங்கன்னா இல்ல கொஞ்சம் பெரிய போனா தான் வருது. 6.7 இன்ச் கொண்ட OLED ஸ்கிரீன் தான் வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Snapdragon 8 Elite சிப்செட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இருந்து 55,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல வேணும்னு கேட்டீங்கன்னா டெக்னோ போவா 7 வரப்போது. இது வந்து அண்டர் 15K கீழே வரலாம். அது மாதிரி ரியல்மி நார்சோ 80 சீரிஸ் வரலாம். இது அண்டர் 15K கீழே வரலாம். அதுக்கப்புறம் சாம்சங் தரப்புல இருந்து எக்கச்சக்கமான பட்ஜெட் ரொம்ப லோயர் பட்ஜெட்ல வரப்போது. A56 வரப்போது, A36 வரப்போது, A26 வரப்போது, F16 வரப்போது, M06ன்ற மாதிரி போன்ஸ்லாம் வரலாம். இதுதான் மார்ச்ல மலமலமலான எக்கச்சக்கமான போன்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணி தள்ள போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டு முடிய போறதுன்றனால எக்கச்சக்கமான போன்ஸ் வரப்போது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட். எந்த போன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருக்கு, எந்த போன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதை தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி எதுவும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோன்ஸோட லான்ச் பண்றப்ப ஆஃபர்ஸோட லிங்க்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்ல என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதனால அண்டர் 10,000, அண்டர் 15,000, அண்டர் 20,000 மாதிரி கேட்டகரி பிரிச்சு நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு ஃபோன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.